ஸோ உங்களில் நிறையா பேர் பிராக் லெஸ்னரோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. ஸோ அது ரிலேட்டட் ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப்டேட் கொடுத்துருக்காரு. அது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் WWE கரண்ட்டாக அவங்களுடைய ரெசில்மேனியாவை வந்து லண்டன் கொண்டு போகிறாங்களா, ஸோ அதுக்கான மூவ்ஸையும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா ரெஸ்லிங் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. குறிப்பாக சம்மர்ஸ்லாமோடைய இயர்லி பெட்டிங் ஆட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ஸோ நம்மளுடைய கரண்ட் வேர்ல்டு ஹெவி சாம்பியனான டேமின் பீஸ்லேருந்து இப்போ வரைக்கும் டேமின் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி இந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் டிஃபென்ஸ் பண்ணியிருப்பாரு. அதில் கூட வந்து நம்ம ட்ரூ மேக்கின்டர் இன்டர்ஃபை பண்ணி மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணி அதை சிஎம் பங்க் கெடுத்து ஸோ அம்பட்டு கூத்து பார்த்தீங்கன்னா அதில் நடந்திருக்கும். அதில் ஒரு ஐகானிக் விஷயமா வந்து நம்ம வந்து கிக் அவுட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் இஷ்யூவாக போச்சு. அதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 1, 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் அடிக்க வேண்டியது நம்ம டேமின் பீஸ் ஆக்சுவலி அதில் கிக் ஆஃப் பண்ணணும். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மறந்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் ரெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணி ஷோல்டர் டவுனாக இல்லை, ஸோ ஷோல்டர் ரைஸாக இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி மலிப்பி விட்டுருப்பாரு. அந்த இடத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டிசிஷனாக இருந்தாலும் பட் அந்த இடத்துல டேமின் பீஸ் மறந்துருப்பார். ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டேமின் பீஸே வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ நியூயார்க் போஸ்ட் அந்த இன்டர்வியூ அந்த ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமின் பீஸ் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த கட்டத்தில் அந்த மொமெண்ட்டை வந்து மறந்துட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே சொல்லிட்டார் மனுஷன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மறந்துட்டேன், பட் இட்ஸ் ஓகே. பட் ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து ட்ரூ மேக்கின்டர் மியூசிக் வரும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. பட் அதெல்லாம் ஒன்றும் ரீசன் கிடையாது. நான் தான் வந்து ஃபர்காட் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடத்துல கிக் அவுட் பண்ண வேண்டியது நான் தான். ஸோ அதனால் வந்து நான் அந்த இடத்துல வந்து மறந்துட்டேன். ஸோ ஃபுல் மிஸ்டேக் என்னதுன்றதையும் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இடத்துல வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப இன்வெஸ்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்திருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ரெஃப்ரி வந்து என்ன தான் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணாலும் ஸோ ஃபேன்ஸை நம்ம ஏமாற்ற முடியாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமின் பீஸ் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ டேமின் பீஸ் அவரோட ஃபால்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து திருத்திக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ரெக்கோல் ராட்ரிகஸ் பற்றி தான். ஸோ எஸ், இப்போ வரைக்கும் சோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் சோர்ஸாக கொடுத்தது நம்மளுடைய PWI தான். ஸோ PWI கொடுத்த இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நம்ம ரெக்கோல் ராட்ரிகஸ்க்கான இன்ரிங் ரிட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம WWE இப்போ வரைக்கும் இன்டர்னலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம வந்து ரெக்கோல் ராட்ரிகஸை வந்து அப்கமிங் சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா வந்து பார்க்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ராபபிளி அவங்க சம்மர்ஸ்லாமுக்கு வருவாங்கன்ற மாதிரி சொல்லலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மந்த்துக்கு அப்புறமா வந்து நம்ம ப்ராபபிளி பார்ப்போம்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கோல் ராட்ரிகஸை பற்றி உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செல் ஆக்டிவேஷன்ற மாதிரி ஒரு டிசீஸில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் ஆகியும் ஒரு சில மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து WWEமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்து இந்த மாதிரி ரெக்கவர் பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ரகிள்ஸாக வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுடைய ரெக்கோல் ராட்ரிகஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருக்கும்ன்றதை வந்து நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ரெக்கோல் ராட்ரிகஸ் ரிட்டர்னுக்காக எத்தனை பேர் ஈகராக இருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பாக்ஸிங் லெஜெண்டோடைய சன் வந்து பார்த்தீங்கன்னா WWE ட்ரை அவுட் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ WWE இந்த வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமுக்கான ஸ்பெஷல் ட்ரை அவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீம் பண்ணுறதுல வந்து அவங்க வந்து நிறைய டேலண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறாங்க. இது வந்து WWEல ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ஸோ இருக்கிற ஸ்டார்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க புஷ் பண்ணுற மாட்டானுங்க. ஸோ இது வரைக்கும் டேலண்ட் எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரில. ஸோ NXT நல்லா தான் போயிருக்கு. நான் NXT எப்பயுமே குறை சொல்ல மாட்டேன். ஸோ மெயின் ராஸ்டரை சொல்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. பட் இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். ஸோ கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு பாக்ஸிங் லெஜெண்டோட சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த ட்ரை அவுட்டை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பாக்ஸிங் லெஜெண்ட் வேறு யாருமே கிடையாது, எவண்டர் ஹோலிஃபீல்டு தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெஜெண்டாகவே இருந்திருக்காருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் பாக்ஸிங் பெருசாக பார்க்க மாட்டேன், பட் இருந்தாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் லெஜெண்டுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவருடைய சன்னான ஈல்ஜா ஹோலிஃபீல்டுன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் WWE ட்ரை பண்ண போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததும் PWI தான். ஸோ PWI இன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து நம்ம எவண்டர் ஹோலிஃபீல்டோட சன் ஈஜா ஹோலிஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் WWE ட்ரை பண்ண போகிறாருன்றதை சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி
ஆல்ரெடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்எல்ல பல டீம்ஸ்க்காக விளாண்டுருக்காங்கன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து அவர் வந்து ட்ரை அவுட்டும் ட்ரை பண்ண போகிறாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ 3வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட MVP பற்றி தான். ஸோ MVP பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கொஸ்டின் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதில் வந்து MVP என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ 2022 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கான மெயின் கோடே வந்து நான் வந்து பிராக் லெஸ்னரை மீட் பண்ணணும். ஸோ அவனை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய MVP வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ரெசில்மேனியான்றது 2020 அந்த மென்ஸ் ராயல் ரம்பிள் டைம். ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் வந்து என்னோட ரிட்டர்ன் இருக்கணுன்றதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுக்கான ரீசன் கேட்டிங்கன்னா, இது வந்து என்னுடைய ஃபைனல் ரன்னாக இருக்க போகுது. ஸோ நான் வந்து ரெஸ்லிங்கில் எவ்வளோ ஹிஸ்ட்ரி பண்ணியிருந்தாலும் பட் இருந்தாலும் நான் வந்து இப்போ வந்தது நான் அந்த இடத்துல வந்து ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து நான் ரெஸ்லிங் பிஸ்னஸ்க்கு வந்தேன்றதை வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய MVPக்கு வந்து WWE ஒரு நியூ ரோல் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்டர்னலாக அவங்களோட கான்ட்ராக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 1 or 2 monthsல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆக போகிற நிலையில் இப்போ வரைக்கும் WWE ஒரு ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். ஏன்னா எனக்கு எப்பயுமே MVP எல்லாம் விட்டுற மாட்டாங்க. பட் இருந்தாலும் என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ட்ரிபிள் ஹெச்னால என்ன பண்ணுறாருன்றது எதுவுமே யோசிக்க முடியல. என்னத்தையாச்சும் மனுஷன் பண்ணி விட்றாரு, டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணிடுறாரு. நம்ம எதிர்பார்க்குறது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டார். ஸோ அமேசானில் ரிட்டர்ன் அப்படி பண்ணி விட்றாரு. யாரும் பயங்கர ஈகர்னஸோட இருக்குது. ஸோ சஞ்சய் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ WWE CM Punk பற்றி தான். ஸோ WWE இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாகவே வந்து பார்த்தீங்கன்னா CM Punkோடைய புக்கிங் டிசிஷன்ஸ், அவருடைய ஆட்டிடியூட், அது மட்டும் இல்லாமல் அவர் ரிலேட்டட் வந்து WWE பயங்கர ஹாப்பியில் இருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் அப்டேட்டாகவே வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து அவருடைய கான்ட்ராக்ட் ரிலேட்டட் நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நம்மளுடைய CM Punk 3 years வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் அது அஃபிஷியல் நியூஸாக எந்த ஒரு சோர்ஸும் கொடுக்கல. அது ஒரு ரூமர்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேஜர் ஸ்பெகுலேட்டட் ரூமராக இருந்தாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோர்ஸும் வந்து ரிப்போர்ட்டாக கொடுக்கல. பட் எல்லா சோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து ரிப்போர்ட்டாக எந்த ஒரு சோர்ஸும் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணாரான்றது தெரியல. பட் அதுக்கான ரீசன்ஸ் என்னவாக இருக்குன்ற மாதிரி நிறைய சைட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் PWI. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நம்ம CM Punk வந்து ராயல் ரம்பிளுக்கு அப்புறமா எந்த ஒரு ஷோஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரெசல்ட் பண்ணல. ஸோ அதுக்கான ரீசனால தான் வந்து அவர் வந்து 3 years கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோ வேலிடிட்டியான மாதிரி தெரில. ஏன்னா இப்போ வரைக்கும் 3 months சண்டை போடலன்னு அவர் வந்து 3 years கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரான்ற மாதிரி. பட் இன்டர்னலாக வந்து இப்போ வரைக்கும் WWEக்கும் CM Punkக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ஸோ நம்ம WWE மேனேஜ்மெண்ட் CM Punk பற்றி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பேக் ஸ்டேஜ் நியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபபிளி அது அஃபிஷியல் நியூஸாக இருந்தால் நான் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன். பட் இப்போ வரைக்கும் ரூமராக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் நோட்டீஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளுடைய CM Punk மார்க் பண்ணுற விதமாக நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டயர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டயர் நம்மளுடைய பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காரு. ஸோ மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் கூட எடுத்த ஃபோட்டோவை வந்து அவர் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொன்னால் அதை பற்றி ஒரு ட்வீட்டே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் போட்டிருக்காரு. ஸோ அவர் இன்டெரக்டாக வந்து பெரிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CM Punk வந்து மார்க் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். நிறையா பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம CM Punkக்கும் பத்தினால தான் ஸோ அவர் வந்து AEW விட்டு வெளியே வந்தார். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டயர் பயங்கரமாக வந்து CM Punk மார்க் பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்வீட்லாம் போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டயர் டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ ½ hourலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணியிருக்காரு. பிகாஸ் AEW WWE ஏதோ இருந்துட்டு போ ரைட். இப்போ வரைக்கும் நம்மளுடைய CM Punk வந்து நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டயர் மார்க் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவர் வந்து போட்டதுன்னு பிரச்சனை இல்லை, டெலீட் பண்ணது பிரச்சனை கிடையாது. நமக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்னு சொல்லணும். ஸோ கைஸ் மெயின் அப்டேட்ஸ்குள்ள மூவெல்லாம். ஸோ மெயின் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி வந்து நம்ம ரெசில்மேனியாவை வந்து லண்டனில் பார்ப்போமா. ஸோ லிட்டரலி இதை பற்றியும் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டை கொடுத்தது வந்து வேறு யாருமே கிடையாது. ஸோ லண்டனோட மேயர் தான். ஸோ லண்டனோட மேயரான ஷாதிக் கான் தான். ஸோ இப்போ வரைக்கும் லண்டனோட மேயரான ஷாதிக் கான் இப்போ வரைக்கும் நம்மளுடைய ரெஸ்லிங் ரெஜெண்டான ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காராமா. ஸோ மீட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ WWE கரண்ட்டாக வந்து அவங்க ரெசில்மேனியாவை வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் நடத்தணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இன்டர்வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஷாதிக் கானே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸோ அந்த மணி இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடத்தியிருந்தாங்க. 2023 நடத்தினதுக்கப்புறமா இதுக்கான டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கான மூவ்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ரெசில்மேனியாவை லண்டனில் நடத்த
நடத்தலாம். ஸோ அது ரிலேட்டட் வந்து ஒரு ப்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணலான்றது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே வரல. பட் இந்த மாதிரி மீட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2வது மெயின் அப்டேட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய பீஸ்ட் இன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராக் லெஸ்னருடைய ரிட்டர்ன் ரிலேட்டட் நம்மளோட ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ ட்ரிபிள் ஹெச் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி மெயில்ன்ற ஒரு சேனலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து ட்ரிபிள் ஹெச் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம கணக்கெடுக்காமல் ஸோ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் ப்ராக் லெஸ்னர்ன்ற மாதிரி ஸோ ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய ஹண்டர் ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை பொறுத்த வரைக்கும் WWE கையிலையும் கிடையாது, உங்கள் கையிலையும் கிடையாது, இது ஃபுல் டிபெண்டாட் ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் அவர் வந்து கேனடாவில் இருக்கார். ஸோ அவர் வந்து அவங்க கிட்ஸ் கூட ஹாக்கி ப்ளே பண்ணுறாரு, அவருடைய லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கார். இது மேட்டர் கிடையாது. பட் இப்போ வரைக்கும் வந்து எங்கள் கையில் எதுவுமே கிடையாது, நாங்கள் வந்து எப்போயுமே ஓப்பனாக தான் இருக்கோம். அவர் எப்போ டிசைட் பண்ணுறாரோ ஸோ அவர் எப்போ வரலான்ற மாதிரி டிசைட் பண்ணுறாரோ அப்போ வந்து அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் கான்வர்சேஷன் பண்ணி ஸ்டோரி லைன்லாம் பில்ட் பண்ண ரெடியாக தான் இருக்கோன்றதை ட்ரிபிள் ஹெச் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வரைக்கும் எல்லாமே ப்ராக் லெஸ்னர் கையில் தான் இருக்குது. ஸோ ப்ராக் லெஸ்னர் நினச்சாருன்னா அவரே வந்து ரிட்டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி லைன் பிளான்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கிரியேட் பண்ண ரெடியாக தான் இருக்கோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியாக வந்து நம்ம வந்து குந்தர் கூட வந்து ரெசல்மேனியா 40 வந்து அவர் ஃபேஸ் பண்ணுவார்ன்ற மாதிரி ரூமர்ஸ்லாம் பார்த்துருந்தா, அப்படி இல்லைன்னா சம்மர் ஸ்லாம்லேயாச்சும் பார்ப்போம்ன்ற மாதிரி இருந்தால். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலை. ஸோ கம்மிங்கில் நடக்குதான்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க கைஸ். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம சம்மர் ஸ்லாம் 2024க்கான இயர்லி பெட்டிங் ஆட்ஸை பார்த்துக்கலாம். ஸோ பெட்டிங் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பெட்டிங் ஆட்ஸ் எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மினிட்டும் சரி ஒவ்வொரு ½ hour வந்து ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். பட் இப்போ வரைக்கும் நம்ம கரண்ட்டாக வந்து யார் ஃபேவராக இருக்கான்றதை வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரூ மேக்கின்டையர் vs CM Punkக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பெட்டிங் ஆட்ஸ் எல்லாமே வந்து ட்ரூ மேக்கின்டையருக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட புக்கிங் டிசிஷன். ஏன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்து பிடுங்கிட்டாங்க. ஸோ மணி இந்த பேங்க்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்து ஒரு நாள் கூட மனுஷனால் பத்திரமா வச்சுக்கிறவில்ல. ஸோ அதையும் கேஷின் பண்ணி எடுத்துட்டாங்க. ஹோம் கண்ட்ரிலே வந்து சொந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டாரு. இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையரோட புக்கிங் டிசிஷன் ரொம்பவே மட்டமாக இருக்குது. குறிப்பாக சொன்னால் அது ஸ்டோரி லைனுக்கு நல்லா இருந்தாலும் பட் அவருடைய கெரியர் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். என்ன தான் எலிமினேஷன் சேம்பர்லாம் அவரை வின் பண்ண வச்சாலும் பட் இருந்தாலும் இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா தோக்க வச்சுருக்காங்க. இது எதுவுமே நியூட்ரலாக அவர் தோக்கலை, இதுக்கு எல்லாத்துக்கும் CM Punk தான் காரணமாக இருந்திருக்காரு. ஸோ இதனால் வந்து இந்த ஸ்டோரி லைன் பேஸ்டு வந்து நம்ம CM Punk வின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணணும். ஸோ ஏன்னா ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணால் தான் இந்த இடத்துல வந்து ஸ்டோரி லைன் வந்து அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 பேப்பர்ஸ் இழுக்கிற மாதிரி இருக்கும். CM Punk சிம்பிளாக வின் பண்ணுறாருன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டமாக முடிஞ்சு போயிடும். ஸோ இன்னொரு 3 பேப்பர் இழுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ட்ரூ மேக்கின்டையரை வின் பண்ண வைப்பாங்க. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா சித்ரான்ஸோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மேபி சித்ரான்ஸ் எதுவும் சூழ்ச்சி கூட பண்ணலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். பெட்டிங் ஆட்ஸ் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையருக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. மேஜர் லீடிங்கோடய வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் லீடில் இருக்காரு. ரெண்டாவதாக வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ சமி ஜெயின் வந்து அவருடைய இன்டர் கான்டினென்டல் டைட்டில் பிரான் பேக்கர் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக போகிற நிலமையில இருக்குது. ஏன்னா பிரான் பிரேக்கருக்கு சமி ஜெயினுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மேஜர் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் இருக்கார். ஏன்னா செகண்ட் டைம் இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணும் போதே தெரியும் ஸோ பிரான் பிரேக்கர் தான் வின் பண்ணுவாருன்ற மாதிரி. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸோடய வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்கார். மூணாவதாக வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ லோகன் பால் அவருடைய US டைட்டில் வந்து நம்மளுடைய LA Knight கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து நம்மளுடைய LA Knightக்கும் லோகன் பாலுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல நம்மளுடைய LA Knight வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் லீடில் இருக்காருன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறமா விமன்ஸ்க்கான வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் லிவ் மார்கன் அவங்களுடைய டைட்டில் வந்து ரியா ரிப்ளே கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து நம்மளுடைய லிவ் மார்கனுக்கும் ரியா ரிப்ளேக்கும் ஒரு சில பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இதாக தான் இருக்குது. யார் வேணாலும் மேலே வரலாம், யார் வேணாலும் கீழே வரலான்ற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து லிவ் மார்கன் தான் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து ஃபேவராக இருக்காங்க. ஸோ லிவ் மார்கன் தான் வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ பேலி அவருடைய டைட்டில் வந்து நயாஜெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. லிட்டரலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஃபேவராக தான் இருக்காங்க. போத் ஆர் ஈக்குவல் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக. ஸோ இப்போ வந்து டைம் என்னங்க, ஸோ 8:02 ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் பெட்டிங் ஆட்ஸ் வந்து டையில் தான் இருக்குது. ஸோ யார் வேணாலும் வின் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நம்மளோட டிஃபனியோட கேஷின் எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறமா வந்து
மெயின் ஈவெண்ட்டு. ஸோ மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். கோடி ரோட்ஸ் அவருடைய டைட்டிலை சோலாசிக்காக கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதான். ஸோ கோடி ரோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அவருடைய டைட்டிலை ரீட்டைன் பண்ண போகிறாருன்ற மாதிரி. பட் பெட்டிங் ஹார்ஸும் அதே மாதிரி தான், அவருக்கும் ஃபேவராக தான் வந்திருக்கு. கொஞ்சம் சிமிலராகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டான லீடில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் இருந்தாலும் அவருக்கு டஃப் கொடுக்குற இடத்துல வந்து நம்மளோட சோலாசிக்காவும் இருக்கார். ஸோ மெயின் ஈவெண்ட்டு, ஸோ ரோமன் ரெயின்ஸு வருவாரா மாட்டாரா? ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கு.